தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26ஆம் வசனங்கள். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும், பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல மனிதர்களின் பாவங்களுக்காக பலியாகும்படியாகவே இந்த பூமியில மனுஷனா பிறந்தார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழும்படியான மாபெரும் ஸ்லாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் என்ற நற்செய்திய சகல மனிதர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற கட்டளைய விசுவாசிகளாகிய நாம ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். அப்படி நாம கர்த்தருடைய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது நிதானமாய் ஞானமாய் செயல்பட வேண்டும். கேட்கிறவர்கள் சத்தியத்தை அறிந்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக வல்லமையோடும் தெளிந்த புத்தியோடும் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். வீண் வாக்குவாதமோ விவாதமோ நாம செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவனாய் இல்லாமல் சமாதானத்துக்கும் அமைதிக்கும் தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர்களை அடிமை போல் நடத்துவதோ அவர்களிடத்துல கோபம் காண்பிக்கவோ செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்பை வெளிப்படுத்தும்படியே நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதை எல்லாவற்றையும் உணர்ந்து கர்த்தருடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளலாமா?